இன்றைக்கு நான் எது வேண்டியிருக்கிறேன்டா DJI மினி மைக் ஒன்று வேண்டியிருக்கிறேன். இது என்னென்ன உள்ளே இருக்குது, எப்படி சூஸ் பண்ணுறன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்படி ஒரு மைக் உண்டு. அது வயர் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கேமரா ஒன்றும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இது அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. மைக்கில் நான் கதைக்கும்போது கொஞ்சம் இடையிற சவுண்ட் உங்களுக்கு விளங்குது. இப்போ நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன்றதை லாஸ்ட்டில் காட்டுறேன். இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பார்க்குறேன். பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தேன் அமேசானில். நான் யூரோப்பில் இருக்கிறபடியாக 89 யூரோக்கு வேண்டியிருந்தேன். ஸ்ரீலங்கா காசுண்டா கிட்டத்தட்ட 26,000 27,000 ரூபாய்க்கிட்ட வரும் ஸ்ரீலங்கா காசுக்கு. வாங்க உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். கையில் ஒரு சின்ன அடி ஒன்று பட்டிருக்கு. அதான் பிளாஸ்டர் ஓட்டி இருக்கிறேன். என்னடா விரல் ஓட்டி இருக்கான்னு யோசிக்காதீங்க. உள்ள இதுலேயே போட்டிருக்காங்க பாக்ஸ்லேயே என்னென்ன உள்ள இருக்குன்றது. மற்ற இது ஆப்பிள் நிறுவனம் தான் தயாரிக்குது, ஆப்பிள் கம்பெனி. பத்தவர் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் நிற்கும். இது நாங்கள் ஃபோனுக்கு மட்டும் இல்லை கேமராவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு புக் கொண்டு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி ஒரு கவர் இருக்குது. உள்ள நிறைய பேக்கெட் வெளியே தான் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இது சார்ஜர். சார்ஜர் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பியில் கொடுக்குற மாதிரி. மற்றது 2 சார்ஜர் மைக்கு கொண்டு, மற்ற அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு மற்ற 2. இது நாங்கள் கேமராவுக்கு கொடுக்குறது கேபிள். ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம். உள்ள பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது என்னென்னா ரிசீவர். இதை தான் நாங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா கேமராவுக்கும் செட் பண்ணலாம். ஓகே, மற்றது இது மைக்கில் கொடுக்குற அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். அது 2 கொடுத்துருக்காங்க. 2 வேறு வேறு கலரில் இருக்குது. இதான் மைக், மினி மைக் தானே, சின்னதாக இருக்குது. அதான் மைக் இல்லை, இது சார்ஜர், சார்ஜ் பண்ணுறது. டைப் சி கேபிள் இதில் கொடுத்து மைக் இதில் வச்சு சார்ஜ் பண்ணணும். மற்ற 2 கேபிள் இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ரிசீவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஒன்று மைக் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதுதான் மைக். சரியான சின்னதாக தான் இருக்குது. நான் கையில் வச்சுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே வழங்கும். என் விரல் சைஸில், விரலில் 1 இன்ச்சு கூட இல்லை. இது சார்ஜ் பண்ணுறது. இது கிளிப் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஷர்ட் வழியாக யூஸ் பண்ணுற மாதிரி. மேக்னெட்டும் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நாங்கள் இதை ஷர்ட்டுக்கு உள் பக்கமாக வைக்கணும். இதை தண்டுறோம், இல்லைன்னா அந்த கிளிப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த இது இப்படி தான் சார்ஜ் பண்ணுறது. இதில் வச்சுக்கிட்டா சரி, சார்ஜர் ஞால கொழுகிட்டு சார்ஜ் ஏறிடும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இது ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற பின். டைப் சி மாடலில் இருக்குது. இது இந்த மாதிரி இருக்குது. எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் இருக்குது. இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணினீங்கன்றாலும்
அதை எப்படி கனெக்ட் பண்ணுறன்றது வெறும் வீடியோவாகவே இருக்கும், வெறும் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க DJI வந்து. இப்போ முதல்ல ரிசீவர் எடுத்து இது இது இருக்குது தானே, இதை உள் பக்கம் இப்படி இருக்கும். இதை இந்த பக்கமாக புஷ் பண்ணிங்கன்னா இது வெளியில் வந்துடும், இது தனியாக வந்துடும். இது இருக்குது, இது இந்த மாதிரி இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதுலேயும் போட்டிருக்காங்க. வளத்தை பார்த்து சரியாக கொடுவோங்க. ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மைக் ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்காங்க ஒன் பண்ணுற பட்டன், இது மத்தியம் ஒன் பண்ணணும். ஒன் ஆகிடுச்சு. அதே மாதிரி முதல்ல இதுக்கு தான் கனெக்ட் பண்ணணும், ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னே. பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் மற்ற பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஒரு பட்டன் இருக்குது. 2 செகண்ட் அமர்த்தி பிடிங்க. இதில் லைட்டை பார்த்தீங்களா இருந்தால் முதல் தனியாக பச்சை கலர் பார்த்துச்சு, இப்போ ப்ளூ கலரும் பார்த்துச்சு. கனெக்ட் ஆகிட்டு 2 மைக் கனெக்ட் பண்ணலாம் இந்த ரிசீவரில். ஒன்று கனெக்ட் ஆகினோடைய இந்த லைட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்தது, மற்றது கனெக்ட் ஆகலை, காட்டையில். இது மைக் ரெக்கார்டிங். இப்போ கனெக்ட் ஆகி ஓகே ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணணும். இது ஃபோனில் இந்த பென், இதே பென் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. இதான் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. நியூ மாடல் ஃபோன் கொடுக்கல. இப்போ இந்த டைப் சி மாடல் தான் வருது. இப்போ கொலையினீங்கன்னா இந்த லைட் விட்டு பார்த்துட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டுன்னு அப்படி தான் பார்த்தோம். மறுபடியும் காட்டுறேன். இது பாருங்க, லைட் விட்டு பார்த்தது. ஆனால் இதில் கொலை பின்ன உடனே கனெக்ட் ஆகிட்டு தொடர்ந்து வந்தது. இப்போ ஓகே, மைக் இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. இனி நாங்கள் யூஸ் பண்ணலாம் பழமைய மாதிரியே. அவ்வளோதான். பாருங்க, இது மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்ற ஆரம்பத்திலே நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் இந்த மைக் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு காட்டுறேன்னு. இப்போ காட்டுறேன். இந்த பின் மாதிரி வரும். இது இவ்வளோ வயர் கேபிள். எவ்வளோதுக்கு இது வாங்கியிருந்தேன்டா, யூரோவில் 3 யூரோவுக்கு தான் வாங்கியிருந்தேன். சில காசுக்கு 1000 ரூபா வரும். அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.